அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு. திருப்பூர் சகோதரர்கள் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னிமலை முருகனும் பிரம்மஹத்தி தோஷமும். சென்னிமலையில் நம்ம சென்னிமலை முருகன் கோயிலில் வழிபட்டு போகும்போது யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட தோஷமாக தான் பிரம்மஹத்தி தோஷம் எப்படி இருந்தாலுமே அந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கு இங்கே நிவர்த்தி உண்டு. அதாவது போன ஜென்மத்தில் பூர்வீக ஜென்மத்தில் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் அது ஒருவருக்கு தெரியாமல் ஏற்படுவது. இப்போ இருக்கிற காலத்தில் ஏற்படுத்த பிரம்மஹத்தி தோஷம் அது என்ன அப்படின்னா, நாம் இன்னொருத்தருக்கு செய்யக்கூடிய செயல்கள் தீய செயல்கள் மூலியமாக பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வதைப்பது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வதைப்பதன் மூலியமாக பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. அதே போல் தங்களுடைய தகப்பனார், அதாவது அப்பா அம்மாவை கொண்டு போய் அனாதாசிரமத்தில் விடுறாங்க பார்த்தீங்களா. பெற்ற தாய் தந்தரையை கவனிக்காம அனாதை ஆசிரமத்தில் விடப்பட்டவர்களுக்கும் இந்த பிரம்மஹத்தி தோஷம் வருது. பொதுவாக உயிர் பலி கொண்டவர்கள் எல்லாத்துக்குமே இந்த பிரம்மஹத்தி தோஷம் வருதா சொல்லப்படுது. அதுக்காக ஆடு மாடு கோழி பலி கொடுக்குறவங்களுக்கு எல்லாம் பிரம்மஹத்தி தோஷம் வரதா சொல்லப்படலை. அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு இழைக்கப்படும் துரோகம், அதாவது உயிர் பலி, இந்த மாதிரி இதில் எடுக்கப்படுறதுலாம் பிரம்மஹத்தி தோஷமாக மாறுது. அதாவது பிரம்மஹத்தி தோஷத்தில் 2 வகை உண்டு. ஒன்று பூர்வ ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் செய்த பாவம் அப்படியே தொடருது. ஒன்று அது மன்னிக்கப்படக்கூடியது, அது தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது. ஆனால் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் காலத்திலேயே தாய் தந்தருக்காக இழைக்கப்படும் கொடுமைகள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொள்வது போன்ற தீய செயல்களின் மூலியமாக பிரம்மஹத்தி தோஷங்கள் ஏற்படுது. அந்த வகையான பிரம்மஹத்தி தோஷத்துக்கு நிவர்த்தி என்பது மிக மிக ரொம்ப கம்மி தான். அது ரொம்ப அதிகப்படியாக அந்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் ரொம்ப கடினமாக இருக்கும். 3000 வருடங்களுக்கு மிக பழமையாக உள்ளக்கூடிய இந்த சென்னிமலை கடல் மட்டத்திலிருந்து 1749 அடி தூரம், அதாவது 1749 அடி கடல் மட்டத்திலிருந்து உயரமாக இருக்குது. இந்த சென்னிமலையோட படிக்கட்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா 1320 படிக்கட்டுகள் உண்டு. நீங்கள் இந்த படிக்கட்டில் ஏறி செல்லும் பொழுதே, நீங்கள் கொஞ்சம் தூரம் ஏறி செல்லும் பொழுது கடம்பனேஸ்வரர், கந்தர், அதுக்கப்புறம் இடும்பன், அவர் 3 பேர்த்தோட சன்னதி சந்திக்கலாம். அந்த சன்னதியை நீங்கள் தாண்டி போகும் பொழுது பார்த்தீங்கன்னா வள்ளியம்மை மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது. அந்த வள்ளியம்மை மண்டபத்திட்ட பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இந்த மலைக்காவலரோட சன்னதி ஒன்று இருக்கும். அந்த மலைக்காவலரோட சன்னதி நீங்கள் தாண்டி போகும் பொழுது துரட்டி அப்படின்ட்டு ஒரு மரம் இருக்குது. அது நீட்டமாக, அதாவது ஊசி போன்ற இலைகள் உள்ள மிக நீளமாக உள்ள இலைகள் கொண்ட அந்த துரட்டி மரம், துஷ்ட சக்திகள் எதுவாக இருந்தாலும் அவங்க அந்த மரத்தை தாண்டி போகும் பொழுது அது அவங்களிலிருந்து அந்த விலகி நிற்பதாக சொல்லப்படுது. அந்த மலைக்காவலரோட பேர் முத்துக்குமார சாவான் என்னும் மலைக்காவலர் சன்னதியை நீங்க பார்க்கலாம். இந்த 3000 வருடங்களுக்கு பழமையான அந்த சென்னிமலையோட வரலாற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சமயம் அனந்தன் என்ற நாகதேவனுக்கும் வாயுதேவருக்கும் இடையே ஏற்பட்ட போரில் அந்த நாகதேவன் மேருமலையை சுத்திக்கிறாரு. அந்த மேருமலையிலிருந்து, அதாவது அந்த அனந்தன் பிடியில் இருக்கிற மேருமலையை விடுவிப்பதற்காக வாயுதேவன் அதிகப்படியான காற்றை செலுத்துறாரு. ஆனால் அந்த மேருமலையை சுற்றி இருக்கிற அந்த அனந்தன்கிட்ட இருந்து அந்த சிகரம் ஒன்று பெயர்ந்து போய் பூந்துரை என்ற ஒரு நாட்டில் போய் விழுது. அந்த பூந்துரை என்ற நாட்டில் விழுந்த அந்த பகுதிக்கு பேர் தான் சிறிகிரி, புஷ்பகிரி, மகுடகிரி, அப்புறம் பின்னால் சென்னிமலை என்று அழைக்கப்பட்டது. சென்னிமலையிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் நொய்யல் ஆற்றங்கரை பகுதியில் கொடுமணல் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கொடுமணல் என்ற கிராமத்தை ஒரு சிற்றரசர் ஆண்டு வந்ததாக புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த கொடுமணல் பகுதியில் அப்போ ஒரு பெரும் பண்ணையக்காரர் இருக்கிறாரு. அவர்கிட்ட பல பசுகள், நூற்றுக்கணக்கான பசுக்கள் இருக்குது. அந்த பசுக்களில் ஒரு சிறப்பு வாய்ந்த பசு காராம் பசு ஒன்று இருந்திருக்கு. அந்த பசு மட்டும் மேய்ச்சலுக்கு போயிட்டு வரும்பொழுது தன்னோட மடியிலிருந்து பால் இல்லாமல் இருக்கிறத அந்த மேய்ச்சல்காரன் கண்டுபிடிக்கிறாரு. அவர் தன்னோட பண்ணையக்காரர்னு சொல்கிறார், இந்த பசு மட்டும் போயிட்டு வரும்பொழுது மடியில் பாலே இருக்கிறதில்ல, என்னன்னு தெரியலன்னு சொல்லும்பொழுது அந்த மாட்டை கண்காணிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை பின்தொடர்றாங்க. அப்படி பின்தொடரும் போது ஒரு நாள் அந்த காராம் பசு என்ன பண்ணுதுன்னா, அங்கிருந்து அந்த மந்தையிலேருந்து தனியாக பிரிஞ்சு சென்று ஒரு புதர்கிட்ட போய் தன்னோட மடியில் இருக்கிற பாலை தானாக சுரக்குது. ஏன் அந்த இடத்துல அந்த பசுமாடு போய் தானாக பால் சுரக்குது அப்படின்றது அந்த பண்ணையக்காரர் என்ன பண்ணுறாரு, அந்த பால் சுரந்த இடத்துல தோண்டி பார்க்குறாங்க. அதில் 5லேருந்து ஒரு 6 அடி தோன்றும் பொழுது ஒரு சிற்பம் ஒரு கற்சிற்பம் தென்படுது. அந்த சிற்பத்தை எடுத்து பார்க்கும்போது, ஆடாடா நம்மளை ஆட்கொண்ட தெய்வமே நமக்கு காட்சியளிக்கிறாரே அப்படின்னு
அந்த சிலையை எடுத்து அவர் வந்து ரொம்ப அபூர்வமாக பார்த்துட்டு இருக்கும் பொழுது அது அதாவது முகப்பகுதியிலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் வந்து ரொம்ப அழகான கற்சிலையாகவும், இடுப்பு பகுதிக்கு கீழே வந்து எந்த ஒரு அதாவது முறையான சிற்பக்கலையில் செதுக்கப்பட்டது எதுவும் இல்லாமல் சிதிலமடைஞ்சும் காணப்படுது. இப்படி ஒரு அழகான ஒரு தெய்வம் வந்து சிதிலமடைஞ்சு இருக்குது அப்படின்ட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிற்பியை கூட்டிகிட்டு வந்து அந்த சிலையை வந்து செதுக்க பார்க்குறாங்க. அப்படி செதுக்கும் பொழுது அதுலேருந்து ரத்தம் முடியுது. அந்த ரத்தத்தை பார்த்த அந்த பண்ணையக்காரர் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு, அடடா நம்ம பெரும் பாவம் செய்துட்டோமே அப்படின்ட்டு அந்த சிலையை வந்து அந்த தெய்வம் அப்படியே இருக்கவே விரும்புது அப்படின்னு தனது பக்கத்தில் உள்ள ஒரு குன்றின் மேல் வந்து அந்த சிலையை வைத்து பிரதிஷ்டை செய்து ஒரு சிறு ஆலயம் அமைத்து வந்து அவர் வந்து வழிபடுறாரு. ஒரு முன்பொரு நாளில் சிவசோழ மன்னர் அப்படிங்கிறவர் வந்து தனக்கு வந்து பிரம்மகர்த்தி தோஷம் ஆட்கொண்டு அவரோட பிரம்மகர்த்தி தோஷத்தை போக்குறது பல கோயில்களுக்கு போய் வந்து வழிமுறைகள் பரிகாரங்கள்லாம் செய்கிறார் வந்து. ஆனால் அது வந்து அவருக்கு வந்து அந்த பிரம்மகர்த்தி தோஷம் நீங்குவதாக தெரியல. அவர் வந்து இப்படி இந்த இடத்த வந்து பார்க்கும் பொழுது இப்படி இங்கே வந்து ஒரு ஸ்தலம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு அந்த சிவசோழ மன்னன் அந்த பூஜை பொருட்கள் மூலியமாக அந்த முருகனுக்கு ஆராதனை செய்யும் பொழுது முருகனே வந்து அர்ச்சகர் வடிவில் வந்து அந்த சிவசோழ மன்னனுக்காக அவரோட பேர் அர்ச்சனை செய்கிறாரு. அப்படி முருகனே வந்து அர்ச்சனை செய்த இடம் தான் இது. அதன் மூலியமாகத்தான் அந்த சிவசோழ மன்னனுக்கு வந்து பிரம்மகர்த்தி தோஷம் நீங்கியதாக வரலாறு உண்டு. சென்னிமலையும் பிரம்மகர்த்தி தோஷமும் பார்க்குறோம். இங்கே பிரம்மகர்த்தி தோஷத்திற்காக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்தலங்களில் ஒன்று இந்த சென்னிமலை முருகன் கோயிலும் உண்டு. ஆலயத்தில் தான் அருணகிரிநாதர் வந்து திருப்புகழில் முருகப்பெருமானை நினைச்சு 5 பாடல்கள் வந்து பாடியிருக்கிறாரு. அந்த 5 பாடல்களுக்கு அருணகிரிநாதர் பாடியதை பொருட்டு இறைவனே வந்து அவருக்கு படிக்காசு அருள் கொடுத்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கந்தசஷ்டி கவசம் வந்து இங்கே தான் வந்து அரங்கேற்றப்பட்டதாக சொல்லப்படுது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பொங்கும் மாமாங்கு தீர்த்தம் வந்து இங்கே இருக்குது. அந்த மாமாங்கு தீர்த்தம் தெற்கு மூலையில், அதாவது இந்த ஸ்தலத்திற்கு தெற்கு மூலை ஈசானி மூலையில் வந்து அந்த மாமாங்கு தீர்த்தம் வந்து இருக்குது. அதாவது தினசரி மூலவருக்கு அபிஷேகம் படி வழியாகத்தான் இந்த திருமஞ்சனம்லாம் கொண்டு செல்றாங்க. பழக்கம் இன்னும் தொன்று வந்துகிட்டு இருக்கு. சுபகாரியங்களுக்காக இங்க வரவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, இங்க இருக்கிற மூலவர் தலையில் உள்ள அந்த பூவை வச்சுதான் இங்க பூ வாக்கு கேட்டு தன்னோட சுபகாரியங்களுக்கெல்லாம் இங்க வாக்கு கேட்கிற பழக்கமும் இருக்குது இந்த ஸ்தலத்துல. இங்க வந்து இந்த செங்கத்துறை பூசாரி, வேட்டுகோபாளைய பூசாரி, சரவண முனிவர் ஆகியோலாம் இங்க வந்து முருகன் வந்து காட்சி கொடுத்து அவங்க வந்து முக்தி அடைந்த ஸ்தலம் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த ஸ்தலம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சூட்சம் என்ன அப்படின்னா, பிரம்மகர்த்தி தோஷம் இருக்கிறவங்க வந்து அதிகப்படியாக பிரம்மகர்த்தி தோஷத்தின் மூலியமாக பிரச்சனைகள் உள்ளவங்க வந்து இந்த ஸ்தலத்துக்கு வந்து போகிறது ரொம்ப சிறப்பு. பிரம்மகர்த்தி தோஷம் பற்றி ஜோதிடத்தில் நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது. பொதுவாக குருவும் சனியும் சேர்ந்தால் பிரம்மகர்த்தி தோஷம், சனி சூரியன் சேர்ந்தால் பிரம்மகர்த்தி தோஷம், சனி ராகுவும் சேர்ந்தால் பிரம்மகர்த்தி தோஷம், குரு ராகு கேதுவோடு சேர்ந்தாலும் பிரம்மகர்த்தி தோஷம் என்று நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக எல்லா யோகமும் ஒருத்தரோட ஜாதகத்தில் இருந்து, அதாவது லக்னாதிபதி வலுவாக இருந்து ராசி அதிபதியை வலுவாகவும் இருந்து நடக்கும் திசை நல்ல திசையாக இருந்தாலும் கூட ஒழுக்கமான வேலை, முன்னேற்றம், பொருளாதார வெற்றிகளும் மன நிறைவான மன நிம்மதியான வாழ்க்கையே கிடைக்காமல் அல்லல் பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பிரம்மகர்த்தி தோஷம் இருப்பதாக அர்த்தம். இது அனுபவ ரீதியாக கண்டுகொள்ளக்கூடிய உண்மைதானே தவிர கிரகங்களின் இணைவழியோ இது ஏற்படணும்னு சொல்கிறது வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது. ஒரு உதாரணமாக சனி பகவான் ஒரு ராசியில் 3 வருடம் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 2020 2023 வரை அவர் வந்து மகரத்தில் இருந்தார். அந்த காலகட்டத்தில் குருவும் அவருடன் சேர்ந்து 1 வருஷம் இருந்திருப்பார். அப்போ அந்த காலகட்டத்தில் சனியும் அந்த குருவும் சேர்ந்து இருந்தாலே எல்லாத்துக்கும் அந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாத்துக்கும் பிரம்மகர்த்தி தோஷமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்படி இல்லை அந்த பிரம்மகர்த்தி தோஷம். அதாவது பார்த்தீங்கன்னா பிரம்மகர்த்தி தோஷத்துக்கு நிறைய விதிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. நடைமுறையில் பார்க்கும் பொழுது அது ஒத்து வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ பிரம்மகர்த்தி தோஷம் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறதுன்னு பார்த்தா, பிராமணர்களை வதைப்பது, இந்த இடம் பிராமணர்கள் என்று பார்க்காமல் எளியோரை வதைப்பது, சாத்வீகம் குணம் கொண்டவர்களை வதைப்பது, உங்களுடைய அதிகாரம் பலம் கொண்டு ஒருவரை வந்து வதைக்கும் பொழுது பிரம்மகர்த்தி தோஷம் ஏற்படுது. ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் உயிர் பலி எடுக்கும் பொழுது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை காசுக்காக கொள்றான் பார்த்தீங்களா, அது பிரம்மகர்த்தி தோஷமாக மாறுது. தன்னை பெற்ற தாய் தந்தையை வந்து அனாதையாக விடுவது, அனாதை இல்லத்தில் சேர்ப்பது, துன்புறுத்துவது, சொத்துக்காக தனது குடும்பத்தை இருக்கிறவங்களையே கொலை செய்வது போன்றவர்களுக்கு பிரம்மகர்த்தி தோஷம் ஏற்படுது. நம்பிக்கை துரோகம் செய்வது, குறிப்பாக பெண்களை வஞ்சிப்பது, இன்னும் சொல்லப்போனால் கோயில் சொத்தை அபகரிப்பது, கோயிலோட நிலங்களை அபகரிப்பது, இப்படி செய்யும் போதெல்லாம் பிரம்மகர்த்தி தோஷம் ஏற்படுது. இந்த பிரம்மகர்த்தி தோஷத்தை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அறிந்தும்
இன்னொன்று வந்து அறியாமலம். அறிந்துங்கிறது வந்து இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்துட்டு இருக்கீங்க தெரியுங்களா, இது எல்லாமே நீங்கள் அறிந்து செய்யக்கூடிய தோஷங்கள். அறியாமல் செய்யக்கூடிய தோஷம் பிரம்மகத்தி தோஷம்னா போன ஜென்மத்தில் நீங்கள் செய்திருக்கிற தோஷம் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து அது வந்து உங்களை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஜாதக ரீதியாக சில முறைகளில் பிரம்மகத்தி தோஷம் சொல்லப்பட்டாலும் பூர்வ புண்ணியாதிபதியாக சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியும் பாக்கியாதிபதி என்று சொல்லப்படும் 9ஆம் அதிபதியும் கடுமையாக பாவ கிரகங்களால் பாதிக்கப்பட்டு இருந்தால் பிரம்மகத்தி தோஷம் உள்ளது. ஜாதகத்தில் உள்ளது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது 5ஆம் இடம் 9ஆம் இடம், 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இவர்கள் கெட்டுப்போன நிலையில் இருக்கிறாங்க. இவங்களோட கடுமையான பாவ கிரகங்கள் சேர்ந்து இருக்குது. அவர்கள் 6 8 போய் மறைஞ்சிட்டாங்க. சூரியனுடன் சேர்ந்து 1 டிகிரியில் சேர்ந்து அஸ்தங்கம் ஆயிட்டாங்க. அப்படிங்கும் போது நம்ம அது பிரம்மகத்தி தோஷமாகவும் எடுத்துக்கலாம். இதை வந்து ராகு கேதுவினால், அதாவது இந்த கிரகங்கள் வந்து ராகு கேதுவினால் வந்து கிரகணம் அடையும் பொழுதும் பிரம்மகத்தி தோஷம் வந்து ஏற்பட்டு வரும். அதாவது 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ ராகு கேதுவினால் வந்து பீடிக்கப்பட்டு அஸ்தங்கம் அடையும் பொழுதும் வந்து கிரகண தோஷம் அடையும் பொழுதும் இந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுகிறது என்பது நம்பப்படுகிறது. உதாரணமாக ஒரு மிதுன லக்னம் 5இல் சுக்கிரன், அந்த சுக்கிரன் சூரியனுடன் சேர்ந்து அஸ்தமனம் அடைந்த நிலையில் இருப்பது, கூடவே ராகு கேது போன்ற பாவ கிரகங்கள் இருப்பது பிரம்மகத்தி தோஷத்தை ஏற்படுத்துகிறது. இதுவே இந்த மிதுன லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி சனி நீட்சம் அடைந்து ராகு கேதுவினால் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் பொழுது அவர் வலிமை அடைவது, அதாவது அந்த கெட்ட கிரகம் வலிமை அடைவது, அவர்கள் வந்து அந்த 9ஆம் அதிபதி போய் 6 8 12 மறைவது, இது எல்லாம் பிரம்மகத்தி தோஷம் ஆகும். சூரியன் ராகு கேதுவுடன் சேர்ந்து இருப்பது மற்றும் குரு சனியுடன் சேர்வது போன்ற தோஷங்கள் இதெல்லாம் பிரம்மகத்தி தோஷமாக இருந்தாலும் பூர்வ புண்ணியாதிபதி கெட்டுப்போய் இருந்தது அப்படின்னா, அதாவது பூர்வ புண்ணியாதிபதிகள் மறைந்திருப்பது 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 6 8 12 மறைந்து அல்லது 6 8ஆம் அதிபதியுடன் கூடி கடுமையான பாவக்கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி ராகு கேது அமாவாசை சந்திரன் செவ்வாய் போன்ற மற்றும் சூரியனுடன் சேர்ந்து முழுமையாக அஸ்தங்க தோஷம் அடைவது, இதெல்லாம் பிரம்மகத்தி தோஷம் வந்து பீடிக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம உணர்ந்துக்கலாம். நடைமுறையில் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மகத்தி தோஷத்தை நம்ம எப்படி நிவர்த்தி செய்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட இல்லத்தில் வந்து பிரம்மகத்தி தோஷத்திற்கு உண்டான யாக வேள்விகளை முறைப்படி செய்யணும். அந்த யாக வேள்விகள் முறைப்படி செய்யும்போது அது என்ன யாக வேள்வினா, நீங்கள் முருக வேள்வியை வந்து உங்களோட இல்லத்தில் செய்யணும். அந்த முருக வேள்வியை செய்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதாவது பிரதோஷம் விரதம் இருப்பது, அமாவாசை என்று சிவாலயத்துக்கு சென்று 9 முறை வலம் வந்து வணங்கி வருவது, அது மட்டும் இல்லாத மாதிரி இயலாதவர்களுக்கு உதவி செய்வது, உங்களுடைய குருமார்களுக்கு, உங்களோட குரு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து உதவி செய்வது, குறிப்பாக அப்பா அம்மாவை வந்து நல்லா பார்த்துக்கிறது, இந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யும் பொழுது பிரம்மகத்தி தோஷத்துக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு பரிகார நிவர்த்திகள் ஏற்படும். அதே போல் சென்னிமலையில் உள்ள சென்னிமலை ஆண்டவரைக்கும் நீங்கள் போய் தரிசிச்சுட்டு வரும்போது முழுமையாக பிரம்மகத்தி தோஷம் நீங்குகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சன்னதிக்கு பின்னாடி வள்ளி தெய்வானை சன்னதி உண்டு. இந்த வள்ளி தெய்வானையும் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டவங்க. இந்த வள்ளி தெய்வானை சன்னதிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாக்கு சித்தர் அவரோட சமாதி இருக்குது. இந்த பின்னாக்கு சித்தருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சரவண முனிவர் வாழ்ந்த இடமும் இருக்குது. இந்த ஸ்தலத்தை நம்ம என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். பிரம்மகத்தி தோஷம் இருக்கிறவங்க இங்கே வந்து வழிபடுறது ரொம்ப சிறப்பு. இந்த ஸ்தலத்தோட வந்து விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளிய மரம். இங்கே வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே வந்து இந்த வள்ளியம்மைக்கு வந்து மாவரிசி, அதாவது அரிசி மாவை இடித்து வழிபடுவது வந்து இங்கே ரொம்ப சிறப்பாக இருப்பது. புதுமணி தம்பதிகளும் இங்கே வந்துட்டு போகிறாங்க. அவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தையும் இந்த முருகப்பெருமானை இருந்துகிட்டு தான் இருக்க அருள் புரிகிறாரு. ஆகவே பிரம்மகத்தி தோஷமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த வகையான தோஷமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த சென்னிமலை முருகன் கோயிலில் வந்து ஒரு முறையாவது அவரை நீங்கள் தரிசிக்கணும் அப்படிங்கிறது அடியனோட வேண்டுதல். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்தளிக்குமாறு மிக தாழ்ந்த பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பார்த்திபன் வாசு. நமஸ்காரம்.